வணக்கம் மக்களே. எங்கள் ஊர் தம்மம்பட்டியில் சிவன் கோவில் கும்பாபிஷேகம் ஆன பிற்பாடு நாங்கள் போகவே இல்லை. கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் இல்லை. அண்ணா வீடு கட்டி கரகரேசம் பண்ணாங்க ஃபங்க்ஷன்னு நாங்கள் போயிட்டோம். போகவே இல்லை. அது மண்டல பூஜைலாம் முடியல. இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம் வான்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் அவர் கரூர் போயிட்டார். சரி என்னால் வர முடியாதுன்னு அப்புறம் பக்கத்தால் போனாங்க. வேரஜிஸ் போயிட்டு வரலாம் நாங்கள். சரி போயிட்டு இப்போ தான் வந்தோம். பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்தாங்க. எல்லாம் வீட்டுக்கும் கொண்டுட்டு வர அளவுக்கு கொடுக்குறாங்க. நான் வாங்கலை, அவர் சாப்பிட மாட்டார். சரி மாவு ஊற்றி தோசை ஊற்றி கொடுத்துருங்க. குழம்பு இருக்குது, சட்னி ஆகிருந்துங்க மேலே நம்ம போயிட்டு வரலாம். நான் வரலன்னாரு. வந்து பார்த்தா வெளியே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்தாராடுது, பூங்குறாரு. கோயிலில் சிவன் கோயிலில் பூசையானது பூ எல்லாத்துக்கும் பூ கொடுத்தாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்தோம். சாயன்படுத்தி தான் வைக்கக்கூடாது, வியாபாரத்துக்கு போகிறால லைனுக்கு. சரி மாலையாக கட்டி கொடுத்துடலான்னு அதை கூட கட்டல. தூங்கிடுவார், தோசை ஊற்றி கொடுத்து கட்டிட்டு தூங்கிடுவார். பிரசாதம் கொடுத்தாங்க. அவருக்கு மட்டும் கொஞ்சமாக பூசியில் போட்டுவிட்டு நான் மட்டும் அங்கேயே சாப்பிட்டேன். அங்கே வீட்டுக்கு கொண்டாடுறவங்க 2-3 தடவை கூட வாங்குறாங்க. சாப்பாடுலாம் நிறையா போடுறாங்க. வாங்கிட்டு இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. வேஸ்ட்டு பண்ணணும். அதனால் கொண்டின்னு வாங்கிட்டாங்க. தோசை ஊற்றி கொடுத்துட்டு என்ன பண்ணுறது? நான் எல்லாம் போகிறாங்க, டெய்லியும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். லைனுக்கு போகிறதுனால வண்டியில் கூட கட்டிடுறாரு. அது போக முடியாது. கூட அவுக்கிட்டா அப்படியே சத்தம் போடுவார். சரி என்னடா பண்ணி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி அவங்கெல்லாம் போகணும். சரி வார இங்கே நாங்கள் இருக்கிறதுக்கும் கோயிலுக்கும் ஒரு 4-5 கிலோமீட்ரு. அப்புறம் பஸ்ஸில் தான் ஃப்ரீ பஸ்ஸுக்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி ஏன் நேரம் மாட்டுக்கு நான் போய் இன்றைக்கி நேரம் ஃப்ரீ பஸ்ஸு வரல. சரி அது இல்லைன்னா என்ன அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது போயிட்டு வந்துட்டோம். மணி 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி நினைக்கிறேன். பாய். தோசை போட்டுக்கலாம் நேரம். பாய் மக்களை. போய் எடுக்கலாம். தூங்குறாங்க. பாருங்க, செல்லு பார்த்துட்ருக்காரு. தூங்குறாருன்னே இருக்கேன். 2 தோசை ஊற்றுறது பார்க்கட்டும். பாய் மக்களை.